ஆனால் கண்டிப்பாக இது சேலம் வந்து விஜயோட கோட்டை தான். அவர் தான் 2026. நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் நாளைக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் தான் வந்தாகணும். நம்ம இப்படியே டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு தான் சொல்லேன். நம்ம ஊரில் எவ்வளோ மலைங்க சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? அவர் வந்துட்டு போன இடம் தான். எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, அவர் அந்த மலை சுரண்டலை பற்றி எதுவும் பேசவே இல்லை. இயற்கை வளம் அழிச்சதை பற்றி தான் பேசல. அதை பற்றிலாம் பேசிதானே சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக இந்த வாட்டி ஓட்டு பார்த்தீங்கன்னா டிவி கேக்கு தானே. என் பாப்பா முதல்ல தான் சொல்லுவாள். ஆனால் அதான் நான் ஊழல் பண்ணாமல் இருக்கார் இல்லைண்ணா. இவங்க சொல்கிறாங்க சும்மா பிளாக்ல டிக்கெட் விட்டாங்கன்னு சொல்லிட்டு. பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுக்கு விஜய்க்கு சம்மந்தமே இல்லைண்ணா. ஃப்ராங்காக சொல்ல போனால் இதான் கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ணோம். இப்போ ஒரு புக் மை ஷோன்னு ஒரு ஆப் இருக்குது. அவன் யார்? அவன் ப்ரைவேட் கம்பெனி. அவன் வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பான். இதை ஒரு கவர்மெண்ட் எடுத்து பண்ணியிருந்தோம்னா நார்மலாக என்ன டிக்கெட்டோ மக்கள் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நாங்கள் பிளாக்ல வாங்க வேண்டிய விஷயம் அவசியமும் இருந்திருக்காது. இன்னும் சொல்ல போனோம்னா 2 பேருமே ஊழல் பண்ண கட்சி தானே. இப்போ நான் எப்படி நம்பி அவன் பற்றி ஓட்டு போட முடியும்? புதுசாக ஒருத்தர் வரான்றப்ப நான் கண்டிப்பாக என்னோட ஓட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மட்டும் தானே இருக்கும். சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா பேசியிருந்தாரு. அந்த இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சேஃப்டி மெஷர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்தாங்கன்னா, ஏன்னா கரூர் லாஸ்ட் டைம் நிறைய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். 41 பேர் இறந்துருக்காங்கன்றப்ப அதுக்கான இன்னும் கொஞ்சம் ப்ரீகாஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் தான் இவங்க கொஞ்சம் நல்லா எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றியும் கொஞ்சம் ட்ரோல்ஸ் தான் எதுவும் வராதுண்ணா. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா விஜய் பேசுனதை பற்றி கண்டென்ட் எதுவும் வரல. இந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவர் சொல்லப்போனால் வடநாட்டுக்காரன் தான் சொன்னாங்க. அவர் எப்படி இறந்தார் அதை பற்றி எந்த ஒரு நியூஸுமே இது வரைக்கும் தெளிவாக தெரியல. ஆனால் அந்த பள்ளியும் தூக்கி விஜய் மேலே தான் போட்டுருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீகாஷனாக இருந்தோம் அப்படின்னா நல்லபடியாக டெவலப் ஆகலாம்ண்ணா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நெக்ஸ்ட் மீட்டிங் இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா எல்லாருமே அவங்கவுங்க கோட்டைன்னு தான் சொல்லிடுறாங்க தவிர, இப்போ டிவிக்கேன்னு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லாமே டிவிக்கோட கோட்டையை தான் மாறணும். ஃப்யூச்சர் அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. ஆனால் பொதுவாகவே தமிழ்நாடு முழுவதுமே விஜய்க்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குண்ணா. அந்த ரசிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. பொதுமக்களும் விஜய் பார்க்குறதுக்கு நிறையா பேர் போகிறாங்க. எல்லா நடிகரையும் பார்க்குற மாதிரி. அது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறுன்னு தெரியலனா வர எலெக்ஷனில் தான் தெரியும். இல்லைனா எல்லா நடிகர் மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கூட்டத்தை உபயோகப்படுத்தி அரசியலுக்கு வராரா, இல்லை உண்மையிலேயே நல்லது செய்கிறதுக்கு அரசியல் வராரா, அவருக்கு என்ன ஐடியாலஜி இருக்குன்றது நம்ம ஒரு அரசியலில் ஒரு வந்து செயல்படுறதுல தான் தெரியும். ஆனால் பொதுவாகவே ஒரு நடிகர்ன்ற ஒரே ஒரு அடிப்படையில் மட்டும் அரசியல் வர்றதுக்கு நல்லதுக்கு இல்லைனா அரசியல் சூழ்நிலை. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜி அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணுன்ற ஒரு திட்டத்தோடு வர அரசியல்வாதிங்க போராளிகள் தான் நமக்கு தேவைப்படுறாங்கண்ணா. இல்லை பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்கும். இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிற சீமானாக இருக்கட்டும், இல்லை இருக்கிற அரசியல்வாதிகளே அடுத்த தலைமுறைக்கு சரி நல்ல ஐடியாலஜி வச்சுருக்கிறது அன்புமணி ராமதாஸ் சார் இருக்கார். பொதுவாகவே மக்களுக்கு வந்து இன்றைக்கி என்டிஏ கூட்டணிக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குண்ணா. விஜய்க்கும் ஒரு 10% ஓட்டு வாங்குவார்ண்ணா கண்டிப்பாக. இல்லை அவரோட அரசியலில் பேசுகிறாருண்ணா. தமிழ்நாடு நான் வீட்டை விட்டு வெளில வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடே என்னோடய வீடாக தான் பார்க்குறேன்னு. ஆனால் கரூர் போல் இது அப்போ அவங்க ஒரு 72 நாள் வெளியிலேயே வரல. அந்த தைரியமாக அந்த எதிர்த்து பண்ணுற பாலிடிக்ஸுக்கே இன்னும் அவங்க வரலையோன்னு தோணுதுண்ணா. இன்னும் அரசியலே அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெரியலண்ணா. அது ஒரு கூட்டத்துக்கு தான் வந்தார் என்னன்னு தெரியல. வட மாநிலத்தவருன்றாங்க. அது நாளைக்கு விசாரணையில் தானே தெரியும். ஆனால் பொதுவாகவே இவ்வளோ நாங்களும் நிறையா கூட்டங்கள் பார்த்துருக்கோம், கோயில் திருவிழாக்கள்லாம் பார்க்குறோம். இவ்வளோ ஏன் முண்டி அடிச்சுட்டு, ஒரு வேளை விஜய் இன்னும் நிறையா பேர் பார்க்காதனால அந்த முண்டி அடிச்சு கொண்டு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லும் அடிக்கடி வந்துட்டு போனாருன்னா பார்த்துட்டு அடிக்கடி வராருல்ல அப்படின்ட்டு அந்த கூட்டம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குண்ணா. வாய்ப்பு இல்லைண்ணா. அவர் நிற்கிற ஒரு தொகுதியில் வேணால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, அதுவும் கடினமாக உழைக்கணும். கண்டிப்பாக இருக்குங்க. என்ன முதற்கொண்டு லைக் 40-50 வயசில் இருக்கிறவங்க கூட ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. கடந்த 50-60 வருஷமாக இருக்கிற ஆட்சி மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. இவங்க யாரும் எதுவும் சரியாக பண்ணுற மாதிரி தெரில. ஒரு சேஞ்ச் வந்தால் நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் வந்தால் தான் எதுவுமே தெரியும். எல்லாருமே வரும்போது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வராங்க. வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அரசியல் நிறைய பேர்த்த மாற்றிடுது. இவர் மாறுறாரா இல்லை எங்களுக்கு எதாவது மாற்றம் கொண்டு வராரான்னு எனக்கு தெரியல. நல்லபடியாக எது நடந்தாலும் சந்தோஷம்தான். ஒரு சின்ன சேஞ்ச் எங்களுக்கு ஃபேவராக நடந்தாலும் சந்தோஷம்தான். இந்த 2 ஆட்சியில் நடக்காது, இவங்க மூலியமாக நடந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் மாற்றம் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. இது டிஎம்கே கோட்டையாகவும் இருந்திருக்கு. பட் ஸ்டில் விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு வந்திருக்காங்கன்னு இருக்கலாம் சொல்ல முடியாது. மனசு குரங்கு மாதிரி எப்போ வேணாலும் மாறிட்டே இருக்கும். யார் பக்கம் தாவறாங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்கும் இங்கே கோட்டை அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு பிடிச்சா நான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவேன். இப்போ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மாறிட்டாங்க. நீங்கள் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாளில் இருக்குங்கிறதுலாம் வாய்ப்பு கிடையாது. மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இதை சீமான் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஏன் இது பண்ணலன்னு தெரியல. ஆனால் விஜய் கண்டிப்பாக ஆதரவு உண்டு. கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க எல்லா இடத்துலையுமே கரெக்டாக தான் பேசுகிறாரு. தேவைப்பட்டது தான் பேசுகிறாரு. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக ஃப்ராங்க்லியாக பேசலாம். பட் அரசியலில் எல்லாமே ஓப்பனாக பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் பேசுறது இல்லை என்னன்னு தெரியல.
பட் ஆனால் கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. நாளைக்கு இவர் மூலிமா இவர் இருந்தால் தான் சிஎம் யாராவது உட்கார முடியுங்கிற நிலைமை கண்டிப்பாக வரும். இருக்கிறத சொல்கிறாரு, நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்களே கண்கூட மக்களாக பார்க்குறோம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க நானும் நினைக்கிறேன். ஆனால் அதை செயல்படுத்துவாங்களான்னு தெரியல. இருக்கிறத ஓப்பனாக நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அதே மாதிரி நடந்துப்பாங்களான்னு தெரியல. பிரதர், இது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நடக்கிறதுங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அவங்க கூட்டம் கூட்டுறாங்க, யாரையும் கூப்பிடல, எந்த இதுலேயுமே கூப்பிடல. நம்ம தான் போகிறோம். சரிங்களா, நீங்கள் போகணும் போகாமல் இருக்கிறது உங்கள் விருப்பம். அழகாக டிவிலே போடுறாங்க, ஓப்பனாக டிவிலேருந்து ஷோகேஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு போகலாமே, நீங்கள் அந்த இடத்துல போய் இது பண்ணணுன்னு. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்னமாக நடக்கிற விஷயத்த வச்சு பெருசாக அரசியல் பண்ணிட்டு இது வேஸ்ட்டு. ஓகேங்களா, நம்ம ஒரு கண்காட்சிக்கு போகிறோம், அங்கே நெரிசல் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே நெரிசல் நடந்துருச்சு என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இது பண்ணக்கூடாது. விருப்பம் உள்ளவங்க போங்கன்னு தான் கூப்பிட்றாங்க, யாரையும் அவன் கட்டாயப்படுத்தி கூப்பிடல. ஓகேங்களா, நீங்கள் போகிறது போகாது, அது உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் போயிருக்கீங்க. ஓகே, இன்கேஸ் யாராவது வேணுக்குன்னே உங்களை தாக்கியிருந்தாங்கன்னா அது தப்பு. ஆனால் நெரிசலில் இதாகிறதுக்கெலாம் வந்து இதெல்லாம் ஆப்பன்ஸ், நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இப்போ தான் வந்திருக்காரு, தெரியல, வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் ஜெயிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் ஓரளவுக்கு அவங்க ஜெயிப்பாங்க கண்டிப்பாக. எங்கே போனாலும் அவங்கவுங்க சேஃப்டிக்கு அவங்க தான் பொறுப்பு. நான் ரோட்டில் இப்போ ஓரமாக நிற்கிறதே என் கடமை தான். நான் போய் நடு ரோட்லன்னா வண்டி விட்டு தான் ஏற்றிட்டு போவாங்க. நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. இதுக்கெல்லாம் போய் நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. டிவியில் உட்காந்து பாருங்கள், உங்களை யாரும் கையை பிடிச்சி இழுத்துட்டோ இல்லை கத்தி வச்சுட்டு கழுத்தில் நீட்டிக்கிட்டு கூப்பிட்டு போய் மேடையில் நில்லுங்க, இங்கே வந்து மீட்டிங்கு போங்கன்னு யாரும் கூப்பிட கிடையாது. நம்ம பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் போகிறோம். நம்ம தான் சேஃப்டியை பார்த்துக்கணும். அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியும், எல்லா இடத்துலையும் குழந்தைய கூப்பிட்டு போகலாமா, நம்ம போகலாமா இல்லையா, நமக்கு தேவைப்பட்ட சேஃப்டி இருக்குமா, தண்ணி வேணும், பிஸ்கெட், நம்ம தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்கு அவங்க பொறுப்பாக மாட்டாங்க. நான் விஜய் புதுசாக இப்போ வந்திருக்கிறாரு. அவர் வந்து நல்ல முறையில் வந்து அருமையாக நல்ல யோசனை பண்ணி முதல்ல கொஞ்சம் யோசனை முடிவு எடுப்பாருன்னு பார்த்தா அவர் இப்போ மறுபடியும் வந்து எது வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரோ அது வர மாதிரி தான் நினச்சிக்கிட்டு அவர் வந்து மறுபடியும் வழி கொடுக்குறாரு. அதனால் இது வந்து அவர் பண்ணுற வேலை வந்து ஓட்டை பிரிக்கிற வேலையை தான் விஜயகாந்த் முதல் என்ன பண்ணாரோ அந்த வேலையை தான் இப்போ விஜய் பண்ணுறாரு. இதில் தான் இப்படி தான் இருக்குது ஒழிய மற்றபடி இவர் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டா தான் அவருக்கு நல்லது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த தேர்தலில் கட்சியை வளர்த்திக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வந்திருக்கலாம். அப்படி தான் நம்ம பொதுமக்கள் நினச்சது. ஆனால் அவர் பண்ணுற வேலை என்னென்னா திமுக பி டீம் மாதிரி அவர் வந்து ஓட்டு எதிராக திரும்புறது ரெண்டாக பிரிக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்படின்னும் போது அவர் நினைக்கிறது நடக்காது. அவர் நினைக்கிறது நடக்காமல் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்படின்னும் போது பொதுமக்களுக்கு மறுபடியும் ஒரு வந்து ஒரு இது இல்லாமல் போயிடும். ஆகையினால அவருக்கு போடுற ஓட்டு வேஸ்ட்டு தான்றது தான் நம்ம சொல்கிறோம். ஆகையினால அவர் வந்து சிந்தித்து செயல்பட்டு ஒரு கூட்டணிக்குள்ளார வந்தார்னா ஏதாவது திமுகவுக்கு எதிர்ப்பாக எப்படி இருக்கணுமோ, திமுக வரக்கூடாதுன்றது அந்த கொள்கையில் இருக்கணும். ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைன்றது இது இருக்குது. அது ஒரு இப்போ விட்டுட்டு நமக்கு இப்போ யார் எதிரின்றதோ அதை பார்த்து அவர் வரக்கூடாதுன்றதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணுமே ஒழிய வரது ரெண்டாவது ஓட்டை பிரிக்கிறோம் அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் நினைக்காதெல்லாம் நடந்துடும். இது பொதுமக்களுக்கு அவர் செய்கிறது வந்து தப்பு. அது அப்புறம் பின்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏலத்தில் வந்து அதாங்க சார், முதல்ல எப்படி விஜயகாந்த் இருந்தாரோ கட்சி ஆரம்பிக்கப்போ அந்த லெவலில் தான் இப்போ அவர் இருக்கிறார். ஆனால் அவர் நினைக்கிறது என்னவோ நடக்கிறது என்னவோ அது வந்து அவர் நினைக்காதெல்லாம் நடக்கும். ஆக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஓட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கு ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்துட்டாருன்னா அவர் நல்லது. அவர் நினைக்கிறது நடக்கும். அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் கூட எது வேணாலும் நம்ம நினைக்கலாம், செய்யலாம். ஆமாம், நினைக்க வந்திருக்குது. இது ஏன் இப்படி நினைக்குதுன்னு தெரியல. மற்றவங்களும் ஏடிஎம்கே டிஎம்கேலாம் கூட்டம் போகிறாங்க, நடக்கிறது இல்லை. ஆனால் இவர் கூட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இவங்க கூட்டத்துக்குள்ளார ஒரு கட்டுமானம் இல்லை, என்ன ஏதுன்னு அது ஒன்றும் புரியல. முதல்ல இவருக்கு அரசியல் அனுபவம் கம்மி. அரசியல் அனுபவத்தை வளர்த்திக்கிறதுக்கு ஒரு தடவை வந்து கூட்டணியில் சேர்ந்து கட் பண்ணிட்டா தான் அந்த அனுபவத்தை வளர்த்திக்கிட்டு அதுக்கு அடுத்த தேர்தலில் அவர் என்ன டார்கெட் நினைக்கிறாரோ அதை செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த தேர்தலே எடுத்தவொடனே முதலமைச்சர் ஆகலான்னு நினைக்கிறது முடியாத காரியம். அதுதான் உண்மை நடக்கும். இங்கே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஏடிஎம்கே கூட்டணிக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நடுத்தர மக்கள் பூரா தொட முடியாததெல்லாம் விலைவாசி பூரா ஏறிட்டாங்க. இவங்க என்ன தான் பணத்தை கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி எது பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. நடுத்தர மக்கள்லாம் வாழ்கிறதுக்கு மறுபடியும் இவங்களே வந்துட்டாங்களா படாத பாடு பட்டுருணும்.
அப்படின்றத மக்களுடைய மனநிலையாக இருக்குதுன்னு நானாவட்டமும் எல்லாத்துக்கிட்டும் தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன். அதனால் விஜய் ஓட்டு பிரிக்காமல் ஒரு அணியிலே இருந்தாருன்னா நல்லபடியாக அவருக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும், அவர் நினைக்கிறது நடக்கும். அதுக்கு உண்டானது அவர் யோசனை பண்ணி செஞ்சுட்டாருன்னா நல்லது. இன்னும் கூட எலெக்ஷன் டேட் அறிவிக்கலை, இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் நினச்சி எதையும் செஞ்சாருன்னா யோசனை பண்ணி செய்யணும். அவர் நினைக்கிறது நடக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் சேர்ந்துட்டு அடுத்த தடவை அவர் நினைக்கிறது நடக்கணும். இல்லை அப்படின்னா அவர் நினைக்காதெல்லாம் நடந்து போயிடும். அதனால் அவர் யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்து தமிழ்நாட்டுக்கு அடுத்தது வரக்கூடாது, வந்துருச்சுன்னா வம்பா போயிடும். நல்ல ஒரு முடிவு எடுக்கட்டும். அவர் தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வரணுங்க. இந்த திராவிட கட்சிகளை ஆண்டுட்டு வராங்க. ஒரு மாற்றம் கொடுக்கணும்னா நம்ம இவர் விஜய் வரணும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரணும். அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இது பெண்களும் லேடிஸுங்களும் அவரை லைக் பண்ணி அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும், நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். ரெண்டு கட்சி, எந்த கட்சியும் இல்லாமல் இவர் புதுசாக வந்திருக்காரு. இவர் ஒரு புது கட்சியாக இவர் மாநிலத்தில் உட்காரணும், முதல்வராக உட்காரணும்னு நான் விருப்பப்படுறேன். அவருக்கு அரசியல் தெரியாது, அவருக்கு அரசியல் ஆலோசகர்கள் இருக்கிறாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. ரெண்டாவது அவரும் ஒரு இதுக்கு வந்தால் தானே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்க முடியும். என்ன நினைப்பு என்னன்னா, இந்த எந்த கட்சியும் அரசியல் கட்சி வராமல் திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உட்காரணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். வாய்ப்பில்லை. இவருக்கு நிறையா என்னுடைய கணிப்பு ஒரு 80% நான் வர வாய்ப்பு இருக்குன்னு நான் கணிக்கிறேன். அதான் திராவிட கட்சிக்கு வந்துட்டு இருக்குது. ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னா இவர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் அதான் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் உட்காரணும், அவர் ஆட்சியில் உட்காரணும் நான் எதிர்பார்க்குறேன். நானே இல்லை, பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் சொல்கிறாங்க. எல்லாருமே மேக்சிமம் ஒரு மாற்றம் வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம் நாங்களே. அவர் வந்தாருங்கண்ணா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் போயிட்டாருன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்தாங்கண்ணா, நிறைய பேர் அவர் தேடி வந்தாங்க. நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய் அண்ணாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலத்தில் ஒரு 100% மக்கள் இருக்காங்கன்னா ஒரு 30% இருக்குண்ணா எனக்கு தெரிஞ்சு. என்னோட ஒப்பீனியன் அது. கொஞ்சம் இன்னும் தெளிவான அரசியல் முன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் தான். ஏன்னா அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஸ்பீச்சும் நல்லா இருக்குது. பட் அவர் தாக்கி தான் பேசுகிறாரே தவிர அவர் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது நல்லது தான். அடிப்படை தேவைகள்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அது யார் சொன்னாலும் நம்ம ஆதரிக்க தான் செய்வோம். விஜய் என்ன சொல்கிறாரு அதை நம்ம ஆதரிக்க தான் செய்வோம். அது தெரியலன்னா அது மக்கள் பார்த்து முடிவெடுக்கிறது தான். யார் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துடுவாங்கண்ணா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் அடுத்து சிஎம் ஆகணும்னு ஒரு ஆசை. ஒருத்தரே ஆண்டுட்டு இருக்கிறதுக்கு புதுசாக இப்போ ஒருத்தர் வந்தால் நம்ம நாட்டை ஆண்டா கொஞ்சம் மாற்றம் தெரியுமேன்னு ஒரு இது. முக்கால்வாசி அவருக்கு தானே ஆதரவு. அவரை நடிகனாக பார்த்தியாச்சு, ஒரு அரசியல்வாதியாக பார்க்கணுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை. அந்த மாதிரி இப்போ ஸ்டாலின் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி விஜய் வந்தால் நல்லா இருக்குமே. அவர் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவார், முக்கியமாக பெண்கள் பாதுகாப்புக்கு. ஏன்னா விஜயோட ரசிகர்கள் அந்த மாதிரி லேடிஸ் ப்ரொடெக்டர் ஆல்சோ கண்டிப்பாக அமைப்பார். சேலத்துக்கு ஒரு 50 to 50% தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே எடப்பாடியோட ஆட்சி இருக்குது. ஸோ அதனால் 50 to 50. பட் எப்படினாலும் ஆட்சி மாறலாம். சரிங்களா? மக்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக யார் நல்லது பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற ஒரு மாடுலேஷன் 2026 கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும் கண்டிப்பாக. பட் இப்போதைக்கு விஜய் சாரோட அந்த ஸ்பீச்சு பட் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். பட் மக்கள் அந்த நேரத்துக்கு எப்படினாலும் மாறலாம். பட் ஆனால் மாறுறதுங்கிறது ஒரு 50 to 60% கரெக்டாக மனசாட்சிக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் அந்த இடத்துல ஒரு பேமெண்ட் 50 இடத்துல பாதி பேர் பேமெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்படியும் மாறுறது மாதிரி இருக்குது. பட் அடுத்த 2026 ஆட்சி பட் வர்றது ஒரு நல்ல ஆட்சியாக வந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக மக்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி ஒரு நல்ல ஆட்சியாக அமையணும்னு எனக்கு ஒரு ஆசை. விஜயோட அரசியல் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். பட் அவர் வந்துட்டா பட் பல அரசியல் மாதிரி மாற வேணாம், புது அரசியலாக வரணும், நல்லது பண்ணணும். வர்றவங்களை கண்டிப்பாக நல்லது பண்ணணும்னு எங்களோட
ஒரு ஆசை. பட் அது நல்லது பண்ணுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய் பேசுனது கேட்டேன். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து சொல்கிறார் எல்லா சைடுமே கோரிக்கையும் சரி, ஒரு மைனஸ் பாயிண்ட்டையும் சொல்கிறாரு, ப்ளஸ் பாயிண்ட்டும் சொல்கிறாபடி. பட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன சொல்கிறதுனா, வர்ற ஆட்சி நல்லது பண்ணணும், எல்லாத்தையுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வர்ற ஆட்சி அவர் வந்து ஏன்னா பட ஃபீல்டு அவரோட சேல்ரி வந்து ஒரு படத்துக்கு 250 கோடி பட்ஜெட் வாங்குறாரு. அதை விட்டுட்டு உள்ளே வர்றாருன்னா கண்டிப்பாக மக்களுக்காக நல்லது பண்ணுறதுக்காக தான் வர்றாபடி. ஸோ கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம் எல்லாருமே, மக்களும் சரி. கூட்டத்து போய் இறந்துட்டாருன்னா அது வந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறது தெரில. நான் தப்பாக இருந்தால் அது மன்னிச்சிருங்க. பட் அது அவங்களோட முட்டாள்தனம் தான். ஒரு விஷயம் நம்ம போகிறோம், ஒரு பிரபலமும் சரி ஒரு கூட்டமும் சரி நம்ம போய் பார்க்க போகிறோன்னா நம்மளோட சேஃப்டி தான் அது. நம்மளோடது எப்படி பாதுகாப்புச்சிக்கணும், எப்படி நம்மளோட ஹெல்த் இஷ்யூ எப்படினாலும் இருக்கலாம், அந்த இடத்துல நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அது வந்து அவர் மேலே பழி சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மக்களோட அது அவங்களோட தப்பு தான். அது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, ஆண்டவன் கையில் தான் இருக்குது. பரவாயில்ல, வந்துட்டு போகிறது நல்லது தான். எல்லாம் விஜய்க்கு ஒரு அளவு ஆதரவு இருக்குது. இங்கேயும் ஏதோ புது ஆட்சி மாறி வந்தால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் மொபைலில் தான் பார்த்தேன். பயங்கர கூட்டம் அன்னைக்கு அந்த பைபாஸ் லைனில் லைவ் பார்த்தேங்க. பட் நான் டியூட்டியில் இருக்கிறதுனால போக முடியல. பட் ஆனால் நிறைய கூட்டம். அந்த லைனு பைபாஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த 2 சைடும் ரொம்ப கூட்டம்லாம் நிறைய அவளோட நிறைய நின்றுட்டாங்க. நிறைய பக்கம் நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்கோசரமே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அது கொண்டலாம்பட்டி அந்த லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அந்த சைட்லாம் இப்படி போகும்போது ரொம்ப தம்பிச்சுது. ரொம்ப டிராஃபிக்கு அந்த பக்கம் ரொம்ப எல்லாம் கூட்டமாக இருந்துச்சு. நான் மொபைலில் பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன், நானும் போய் நேரில் பார்க்கல. பட் ஆனால் நிறைய கூட்டம் அவருக்காக நிறையா கூட்டம் இவ்வளோ கூட்டம் சேருவான்னு தெரியல. பட் ஆனால் நிறைய வந்தாங்க. ஆதரவு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் பார்த்தீங்கன்னா அவர் கொடி கட்டி இப்போ யங்கஸ்டர் எல்லாம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம எல்லாம் ஏரியா போகிறோம் இல்லைங்களா, ஏரியா போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா அவங்க பக்கம் அந்த கொடி எல்லாம் கட்டிட்டு நிறையா கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க. பட்டு எலெக்ஷன் வந்தாலும் தெரியும். நான் எந்த அரசியலும் ஈடுபாடு இல்லைங்க. பட்டு அவர் வந்ததுனால தான் நிறையா விஷயம் நல்லா வந்தாருன்னா நல்லா நிறையா செய்யணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நல்லா பண்ணணும், அவர் வந்ததுக்கு நல்லா பண்ணணுங்கிறது என்னோட எண்ணங்க. வாய்ப்புங்கிறது ஒண்டி நின்று பண்ணுறது ரொம்ப சிரமந்தாங்க. பட் ஆனால் நிறையா ஆளுங்கட்சிங்க நிறையா ஆண்ட கட்சிங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள மீறி வர்றது கொஞ்சம் சிரமந்தான். பட் ஆனால் இவர் கொஞ்சம் சப்போர்ட் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நான் வந்தால் தான் தெரியும். இது எப்படி இப்போ நம்ம திருச்செங்கோடு இருக்காருலாம் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்மளை பார்த்துப்பாரு. விஜயன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு அப்படின்னா திருவண்ணாமலை, நாமக்கல், சேலம் எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணிப்பாருண்ணா. ஸோ எந்த இஷ்யூவும் இருக்காது.